கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த முதல் தருணத்திலே அங்கே இருக்கக்கூடிய யகூதிகள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள். முஹர்ரம் 10வது நாளை நோன்பு நோக்கிறார்கள். காரணம் கேட்ட பொழுது அன்றைய நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றி ஒரு வெற்றியை கொடுத்தான். அந்த நாளை நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்ற தகவலை அவர்கள் கூறினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்திலே கூறினார்கள், ஆனால் அஹக்கும் மின்ஹும், அவர்களை விட அந்த நோன்பு நோற்பதற்கு மிக தகுதியானவர்கள் நாம் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோற்பதற்கு ஏவினார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நன்மைக்காக ஒரு நல்லது நடந்துவிட்டது என்று சொன்னால் சுக்ருக்காக நோன்பு நோற்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட ஒரு நடைமுறையான ஒரு செயல்.